ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 1/2 kg சிக்கனில் பிரியாணி எப்படி செய்கிறது குக்கர்லன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க மறக்காமல். நிறையா பேர் இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அடுப்பெலாம் ஆன் பண்ணுறதை காட்ட மாட்டேங்க. நான் அடுப்பை ஆன் பண்ணி தாங்க செய்கிறேன். குக்கர் எடுத்துக்கோங்க, ஆயில் போட்டுக்கோங்க. அதில் பிரியாணி மசாலா ஹோல் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கட்டும். இது கூட நாங்கள் சிக்கன் 65வும் செஞ்சுருந்தோம். அப்புறம் ஆனியன் ரைத்தாவும் நான் பண்ணியிருந்தேன். இது கூடயே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மெரூன் கலரில் வதங்கணும். வெங்காயம் நல்லா சுருள வதங்கணும். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் நல்லா வதங்கிக்கோங்க, மெரூன் கலரில் வரட்டும். நல்லா மெரூன் கலரில் வந்துடுச்சு. இந்த டைமில் நான் பழுத்த தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பழுத்த தக்காளி 1/2 kgக்கு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 5-6 ஆட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு காரம் இல்லை, அதனால தான் 5-6 மிளகா ஆட் பண்ணியிருந்தேன். இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. ஹையில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை. அதுக்கப்புறம் இது கூட உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் இது கூடயே நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 1/2 kgக்கு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா இதில் போட்டு வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. 2 ஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். தக்காளியெலாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க 1/2 kgக்கு. அதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். நான் எந்த வித கலரும் சேர்க்கலை, இதில் வர கலரை தான் வரும், நேச்சுரல் கலர் தான் வரும். அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 50 கிராம் போல் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலரிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்குது. இந்த டைமில் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 kg சிக்கன், இதை தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளியோட. இதில் இருந்தும் தண்ணி வரும், சிக்கனும் தண்ணி விடும். அதனால் நல்லா வதங்கட்டும். ஒரு 50% வதங்கிடணும் நம்ம வதக்கிறதுலையே சிக்கனு. நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன், வதங்கட்டும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அரிசி, நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அதை கழுவி வச்சுருக்கிறேன். 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நான் அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. நல்லா கலந்து விட்டு 2-3 விசில் வந்த உடனே இறக்கி பாருங்கள். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. இது கூட நாங்கள் சிக்கன் 65யும் சேர்த்து சாப்பிட்டோம். நல்லா